ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 வெளியான சுகர் பேபி படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப் பண்ணி ஓடிடியில் கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடோவாக இருக்கார். அதுவும் வந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டு இருப்பாங்க. பட் அவருக்கு வந்து பார்த்தா 2 பசங்க இருக்காங்க. அந்த குழந்தை கூட ஜாலியாக இருக்கார். பட் அவருடைய தேவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களோட பழகி அந்த ரிலேஷன் ஒரு இன்டிமேட்டாக இருப்பார். நிறைய பெண்களோட பழகி, ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தா துணை இல்லாத காரணத்தில் அந்த மாதிரி வந்து பழகுவார். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க ஒரு 18+க்கான கண்டென்ட் படம் தான். தனியாக பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நிறைய அடல்ட் சீன் இருக்குங்க. தனியாக வந்து பார்க்க பாருங்கள். அடுத்த கட்டமாக இன்னொரு இதுன்னா, நம்ம இன்னொரு சின்ன பொண்ணு ஹீரோயினே வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கிறாங்க. யூனிவர்சிட்டி அடுத்த காலேஜ் போக போகிறாங்க. ஏதோ ஒரு டூருக்காக அவங்க அம்மா கிட்ட காசு கேட்பாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தா, நீங்கள் காலேஜ் போகிறீங்க, நான் காசு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரே இப்படியாக தான் பிடிச்சிருவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தா இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுகர் பேபியாக வந்து பார்த்தா ஒர்க் பண்ணுறாங்க. சுகர் பேபியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான். ஒரு டேட்டிங் ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலமாக டெய்லி போயிட்டு அவங்க யார் இருக்காங்களோ அவங்க கூட என்ஜாய் பண்ணுறது, அதுக்கேற்ற அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இந்த பெண்ணுக்கும் அதே தாட் வருது. நிறையா பசங்களை பார்க்குறாங்க. பட் இந்த பெண்ணுக்கு யாருமே வந்து பிடிக்கல. ஒரு கட்டத்தில் அந்த நம்ம ஹீரோ சொன்ன பாருங்க, மேரிடாகி அவங்க மனைவி இறந்து போனாங்க. அவங்க வந்து டேட் பண்ண 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் நல்லா பிடிச்சி போகுது. ஃபஸ்ட் டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான அமௌண்ட்டு கொடுத்துறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளாக 2 பேருமே ஒரு 2 பேருமே இதான் மட்டும் டேட்டிங் பண்ணிட்டே இருக்காங்க. வேறு யாருக்கிட்டையுமே அவங்களும் போல் இவங்களும் போல் 2 பேருமே டேட்டிங் பண்ணிட்டே இருக்க சொல்ல ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டுக்கு தெரிய வருது. இவங்க காலேஜ் படிக்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, 2 பேருக்குமே வந்து பார்த்தா பிடிச்சி போய் லவ்வாக மாறிடுது. கடைசியாக சேர்ந்தாங்களா இல்லை, இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு டீசென்ட் வாட்சல் மூவி தான் இது. முழுக்க 18+க்கான கண்டென்ட். அதுக்காக தான் எடுத்திருக்காண்டுமே பக்காவாக தெரியுது. ஏன்னா ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடங்கள் அந்த மேட்ரு சீன் வச்சுருப்பாங்க. அதையுமே நீங்கள் பாருங்கள். நீங்கள் தனியாக பார்க்குறது தான் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான செருப்படி கன்ஃபார்ம். முழுக்க அடல்ட் கண்டென்ட்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. 18+ கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. ரீசன்ட் வாட்சபிள் மூவி தான். அந்த இதுக்காக பார்க்கலாம். மற்றபடி கதைக்களத்தில் வேறு எந்த சுவாரஸ்யம்லாம் இல்லைங்க. பேசுவாங்க, போவாங்க, ரூமுக்கு போவாங்க. இதுதான் தொடர்ந்து கண்டிப்பாக காமிச்சிட்டு இருப்பாங்க. பார்க்குறவங்க ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த படம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.